மரியாளின் உள்ளத்தில் இருந்த ஒரு தேடல் இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் ஜெபிச்சு ஜெபிச்சு பழக்கப்பட்டதுனால ஜெபத்தில் நிறைய பேர் ப்ரோ ஆயிட்டோம். ப்ரோனா என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட். எப்படி இப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு ஜெபிக்கணும்னா உடனே ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சொல்லிடுவீங்க. ஒருத்தருக்கு ஜெபம், ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, உடனே என்ன சொல்லிடுவீங்க? நீரே பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லிடுவீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணுமா அக்கினியை பற்றி சொல்லிடுவோம். எதற்காக ஜெபிக்க சொன்னாலும் இன்னைக்கு வசனமும் பாயிண்ட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஜெபிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் எதை பார்க்க ஆண்டவர் நினைக்கிறேன்னா, உள்ளத்தை, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, மனுஷனால் பார்க்க முடியாதவைகளை பார்க்கிற பிதா, உதடுகளில் வருகிற வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிற ஒரு பிதா. அவரிடத்திலிருந்து கனம் வரணும்னா அவர் அதை தான் பார்க்கிறார். இன்னைக்கு உண்மையா பாடலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. உண்மையா, இன்னும் உண்மையா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உண்மையாக சொல்லலாமா? ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போற முதலாவது விஷயம், நான் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை கனப்படுத்த வேண்டும். மனுஷருடைய கனம் இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. இல்லை, இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு நீ யாருன்னு கேட்பாங்க. அதான் மனுஷங்க. ஆனா பரமபிதா ஒரு மனுஷனை வெளியரங்கமான பலனை கொடுக்கணும்னா அவன் உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். சகேயுனுடைய உள்ளத்தை பார்த்தார். இத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும்னு நெருங்கி வந்தாலும் இவர்கள் எல்லாரிலும் அந்த சகேயுனுடைய உள்ளம் உத்தமமாயிருந்தது. அல்லேலூயா. அவன் காசுக்களை தவறா அபகரிச்சிருந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் உள்ளம் இயேசுவை தேடி கொண்டிருந்தது. மகதலேனா மரியாளுடைய வசனம், அவ பிசாசுகள் பிடித்தவளா இருந்தா, ஆனா அவ உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்ற விஷயம், முதலாவது உங்கள் பலனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் உண்மையா தேடணும். ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிச்சா கூட அதுல நான் உண்மையா நீங்க செய்து பாருங்க, அந்த பலனை நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது கடமைக்காக போகாம கர்த்தரை நேசிச்சு, இன்னும் நான் நேசிக்கணும்ப்பா, இன்னும் நான் அவன் நேசிக்கணும், அப்படி தேவனை அதிகமா அன்பு கூர்ந்து அந்த அன்பை கிரியைகள்ல வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பு வாயில இருக்கு, பாடல்ல இருக்கு, ஆனா கிரியையில நிறைய டைம் நமக்கு இல்லை. சகேயு அது கிரியையில ஓடி போய் அந்த மரத்தின் மேல ஏறி தான் இவ்வளோ பெரிய வசனம் என்ன சொல்ல, அவன் ஐஸ்வர்யவான், அந்த பிரஸ்டீஜ் அதெல்லாம் பார்க்காம அந்த மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துட்டு இருந்த. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம படிப்பு, நம்ம பணம், நம்முடைய பின்புலம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நான் ஒன்றுமே இல்லை சப்பா, நீங்கள் இல்லைன்னா நான் எதுவுமே இல்லாண்டவரேன், அந்த எண்ணத்தோடு நீங்கள் வருவீங்கன்னா கர்த்தர் அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா மரியாள் ஒரு வார்த்தையை பாடுறாங்க, அவர் பலவான்களை ஆசனங்கள் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் பலவானா இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனா யாரை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கிறார் தெரியுமா? யாரை கர்த்தர் கொண்டு போய் மேல? தாழ்மை உள்ளவர்களை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உள்ளத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற விஷயம், உங்களை கனப்படுத்தவும் வெளியரங்கமான பலனை உங்களுக்கு கொடுக்கணும்னா முதலாவது நான் செய்ய வேண்டியது, என் உள்ளத்துல ஒரு மாற்றம், என் உள்ளத்துல ஒரு ஆசை, என் உள்ளத்துல ஒரு ஏக்கம், அவரை நான் அதிகமாய் தேடணும். ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் யாருக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார்? இரண்டாவது, ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். ஆமென். விசுவாசம் எங்ககிட்ட நிறைய இருக்கு சிஸ்டர். நான் அதான் சொல்லுவேன். இப்பெல்லாம் ரொம்ப இது என்னன்னா,
நீ விசுவாசி, நீ அறிக்கை செய். விசுவாச அறிக்கை இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்க அக்கவுண்ட்ல 1 லட்சம் இன்னைக்கு வருது, விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க அப்படின்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமா, வாய் திறந்து விசுவாசத்தோட அறிக்கை செய்து விட்டு அக்கவுண்ட்ல பார்த்தா அதே 150 ரூபாய் தான் இருக்கு. இப்ப விசுவாசம் நான் 100% விசுவாசிச்சேன். நான் எனக்கு 1 லட்சம் வந்துடும் 100% நான் விசுவாசிச்சேன். ஆனா ஏன் வரல? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் சிஸ்டர் நான் விசுவாசிச்சேன் சிஸ்டர், ஆனா நடக்கல. நான் விசுவாசிச்சேன், நான் நடக்கல. விசுவாச அறிக்கை என்பது நான் விரும்புவது நடக்க வேண்டும் என்பது விசுவாச அறிக்கை அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்க வேண்டும் என்பதுதான் விசுவாச அறிக்கை. ஆண்டவர் சொல்லாத ஒன்ன நானே திரித்து கொண்டு அது எனக்கு நடக்கணும்னு நினைச்சா அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிடும்? யாரு விசுவாசிகளின் தகப்பன்? ஆபிரகாம். கர்த்தர் அவருக்கு சொன்னார், நான் உனக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்லணும்? நீர் சொன்னீரே வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அதான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நான் வெளிப்படுத்த. அப்ப ஆசையே படக்கூடாது, விருப்பம். உடனே இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்த்தாலோ இல்ல இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டாலோ உடனே கீழே போய் ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் இல்லையா? அப்ப நம்ம எதையும் விரும்பவே கூடாதா? அப்ப நாங்க ஆசையே படக்கூடாதா? நாங்க அப்படியே இருக்கணுமா? அப்படின்னு 4 பேர் வருவாங்க. அது அவங்களுக்காகவும் சொல்லிடுவோம். விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் தான். தேவ சித்தத்தின்படி, அப்படிதான் வார்த்தை இருக்கு, தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும், நீ ஜெபத்தில் எதை கேட்டாலும் நான் சொல்ல, தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். எப்படி அந்த தேவ சித்தத்தை அப்ப நான் புரிந்து கொள்றது? நானும் ஆவியாரும் ஒன்றா இருந்தா என் வாயிலிருந்து வருகிறது தேவ சித்தம் உள்ள வார்த்தை தான் இருக்கு. ஹல்லேலூயா. தவறான காரியங்கள் மேல என் கண்ணை பறக்க விட மாட்டேன். சவுலை போல ஆடு மாடுக்காக அரியணை இழக்க மாட்டேன். ஆமென். ஆமா, கேயாசிய போல சும்மா 2 மாற்று வஸ்திரத்துக்காக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாக போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. கண்கள் பறக்க விட முடியாது. ஏன்? எலிசாவை அந்த பொருட்கள் வஞ்சிக்கல, ஆனா கேயாசிய வஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? எலிசாவுக்கு தேவனோட ஒரு ஐக்கியம் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு ஆசை நம்ம உள்ளத்துல வருது அப்படின்னாலே தேவ சித்தத்தின்படி விரும்புகிற விருப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி என் உள்ளத்தை கர்த்தர் நீங்க மாற்றணும்? இன்னைக்கு ஆண்டவர் வெளியரங்கமான நிறைய காரியங்களுக்குள் நமக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த உள்ளிருந்து வெளியில வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அந்த வசனத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ தான். இந்த ஸ்திரீயை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிறைய இழந்து, சரீர சுகத்தை இழந்து, அதனால பணத்தை இழந்து, ஒருவேளை யாராகிலும் இங்க அப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சம்டைம்ஸ் நமக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு விசுவாசம் இருக்காது. அதுக்காக நீங்க ஒரு ஜெபத்தை, ஆண்டவரே நீர் எனக்கு தரப்போகிறது நான் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என் விசுவாசத்தை அதிகரிங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவளுக்கு என்னன்னா, அவர் ரகசியமா, ஏன்னா வெளியில சொல்ல முடியாது இல்ல, சில விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறத நம்மளால வெளியில சொல்லவே முடியாது. ஆமா தானே? அதை நம்ம சொல்லக்கூட மாட்டோம், யார்கிட்ட சொல்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியே அது அந்தரங்கத்துல நீங்க அதை உள்ளத்துல போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிற அவளும் அப்படிதான். அவளுக்கு இருந்த அந்த சரீர பலவீனத்தை அவளால வெளியே சொல்ல முடியாது. வெளிப்படையா வந்து இயேசுவே அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் கத்தன மாதிரி அந்த அம்மா நின்று கத்த முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருக்கிற சில பேருடைய நெருக்கங்கள் வெளியே சொல்ல முடியும், சில பேருடைய நெருக்கங்களை வெளியே வார்த்தையால சொல்லவே, ஒரு சில பேருடைய வியாதிகளை வெளியே சொல்ல முடியும், ஆனா ஒரு சில பேருக்கு வந்திருக்கிற வியாதிகளை வெளியே சொல்லவே முடியாது. அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனத்துல அவ சிக்கி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, யாருக்கும் தெரியாம போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுரும், அந்தரங்கமா, சீக்ரெட்டா, யாரும் பார்க்காத நேரத்துல எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கும் போது நடந்ததே தெரியாத மாதிரி போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவோம் அப்படின்னு சீக்ரெட்டா போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவள்
வல்லமையை புறப்பட பண்ண. நான் அவங்க சொல்றேன், உங்க விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ணும். ஆமென். உங்க ஃபெய்த்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க விசுவாசிக்கும் போது சொல்லுங்க, ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை விசுவாசிக்க. ஆமென். எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க, நீங்க என்னோடு பேசுங்க, எனக்கு சொல்லுங்க, என் பிள்ளையை குறித்து சொல்லுங்க, என்னோட எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க. நீங்க கேட்ட கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எனக்கு கர்த்தர் நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு திகைத்து நின்ற நாட்கள்லாம் வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிப்போம். அதை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க காலம் வந்த உடனே வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களாய் கண்களுக்கு முன்னாடி வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, அதை பிடித்து கொண்டு நான் நடக்கணும். ஹல்லேலூயா. எங்க நம்ம வாசிக்கிற இந்த ஸ்திரியை குறித்த ரகசியமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவளை கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வராரா இல்லையா? வசனம் சொல்லுது, யார் என் வஸ்திரத்தை தொட்டது கேட்டாரா ஆண்டவர்? ஏன்னா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இவளை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், இவளுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கணும், இவளுடைய விசுவாசத்தை ஹானர் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்க, ஏசப்பா நான் மறைமுகமா என் உள்ளத்துல இருந்து அழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்குரிய பலன்களை எல்லாம் வெளியரங்கமா நான் பார்க்கணும். ஆமென். அந்த ஆசை எத்தனை பேருக்குள்ள வந்திருக்கு? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, இயேசுவே நான் உள்ள வேதனையோடு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த இரவுல நீங்க படுத்துக்கொண்டு அழுகிற அந்த கண்ணீர் துளிகளை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். அதற்கு பலன் உண்டு, அதற்கு பலன் உண்டு. இவளுடைய கண்ணீர் துளிகளுக்கும் இவளுடைய விசுவாசத்துக்கும் கர்த்தர் ஒரு பலன். அவளுடைய ஃபெய்த்தை கர்த்தர் ஹானர் பண்ணணும்னு நினைச்ச. நீ என்னை விசுவாசிச்சல்ல, அந்த விசுவாசம் அந்தரங்கத்தில் நீ செய்யணும்னு நினைச்சா கூட நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் கொண்டு வந்து அவளை எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி, நீ விசுவாசத்தை, உன்னுடைய விசுவாசத்தினால தான் இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டேன்னு ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவங்களை நிரூபிப்பார், கண்டிப்பா ஆண்டவங்களை நிரூபிப்பார், நிச்சயமா உங்களை நிரூபிப்பார். இயேசுவை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவான பலனை கொடுத்து அனுப்புவார். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நிரந்தர பலன்களை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு அந்த பலவீனம் வந்திருக்காது. ஹல்லேலூயா. அவர் ஒரு சுகத்தை தந்தால் அந்த சுகம் நிரந்தரமானது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு பிதா, நம்முடைய சீக்ரெட்டை பார்க்கிறவர், நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறவர், நம்ம உள்ளத்துல ஓடுகிற சில சிந்தனைகளை பார்க்கிறவர். நிறைய நேரத்துல வெளியில மனுஷருக்கு முன்னாடி நம்ம எதையோ ஒரு வார்த்தைகளை, ஒரு சில காரியங்களை சொல்லி நம்முடைய குணங்களை என்ன பண்ணிக்கலாம்? மறைச்சிக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அந்த குணங்கள் நல்லா தெரியும். ஆமென். நான் சொல்லுவேன், எப்போ ஒரு பலவானாய் மாற முடியும் தெரியுமா? எப்போ ஒரு வீக்கான பர்சன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாற முடியும் தெரியுமா? இதுதான் என்னுடைய வீக்னஸ்ன்னு தெரிஞ்சாதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு உனக்கு சட்டுன்னு கோவம் வருதுன்னு அந்த கோவம் வர்றவங்க கிட்ட சொல்லி பாருங்க, எனக்கா கோவம் வருது அப்படின்னு கோவம் ஏற்படுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் கோவப்படலை, உன்னால் தான் நான் கோவப்படுறேன், நீ தான் அதுக்கு காரணம். அந்த அந்த ஆதாம் ஏவாளுடைய மென்டாலிட்டி இன்னுமே நமக்கு இருக்கு. அப்படி கோவப்படுவாங்க. இல்லை நீ இந்த மாதிரி பேச, தன்னுடைய குறைவுகள், ஆமாம் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், இல்லை நான் ரொம்ப சென்சிட்டிவானவ, இல்லை எனக்கு ஒருத்தர் என் கூடவே இருக்கிற ஒருத்தர் உயரும் போது என்னால் என்ன பண்ண முடியல, அதை பார்த்து சந்தோஷப்பட முடியலை. இல்லை நமக்குள்ள இருக்கிற அந்த குறைவுகள், எனக்கு இதுதான் பலவீனம், இந்த மாதிரி காரியங்கள். நம்ம நிறைய யூத்ஸ் இப்போ இங்கே இருக்கீங்க, யூத்ஸ்க்கெல்லாம் யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் வீக்னஸ். திஸ் இஸ் யுவர் வீக்னஸ். பசங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களா இருக்க மாட்டீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. வீட்டில் இருக்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது, எல்லா இடத்துலையும் யூ ஆர் ஓகே. பட் when you go join with certain people, ஒரு சில நபர்களோடு நீங்கள் சேரும்போது உங்கள் குணங்கள் மாறுது, உங்கள் பேச்சு மாறுது, உங்கள் நடக்க மாறுது. நீங்கள் புரியணும், இதுதான் நம்ம வீக்னஸ். இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தில் விழுறோம். இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது தான் தவறான காரியங்கள் நம்மளுக்குள்ளே வருது. அப்படி நீங்கள் உங்களுடைய பலவீனமான ஏரியாஸ், பலவீனமான குணங்கள், உங்கள் பலவீனமான நபர்கள், உங்களை விழச் செய்கிற இடங்கள், இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அறிந்து கொள்ளணும். அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விழுகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவே இதுதான் என் வீக்னஸ் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அதை ஜெபமாக மாற்றும் பொழுது கர்த்தர் அந்த வீக்னஸ்ல நமக்கு பலனை கொடுப்பார்.
ஹல்லேலூயா. சில பேருக்கு அவங்க செய்கிற தப்பு, அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க அவ்வளவு ஒரு ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. சில பேர் வாயை திறந்தாலே அந்த வார்த்தைங்க அப்படி புண்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒருத்தரை புண்படுத்திட்டு இருக்கோன்னு. பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி ஒன்றும் பேசல, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படின்னுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேசின அந்த வார்த்தை உங்களை 5 நாள் தூங்க விடாமல் பண்ணியிருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே பேசி மனுஷர்களை காயப்படுத்தி மடித்து செத்து போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வர 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 உங்களுடைய பலவீனங்களை தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிப்பார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணலாமா? நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. அங்க இருந்தா தெரியாது, இங்க இருந்தா தெரியுது. என்ன பண்றது? நானும் பார்க்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிப்பேன். உங்களை விட்டுட்டு வேற யாராவது பார்க்கலாம்னா கண்ணு அப்படியே வருது. வாலிப பிள்ளைங்க கைகளை உயர்த்தலாமா? சின்ன பிரேயர் தான், ரொம்ப நேரம் ஜபிச்சா உங்களுக்கு தான் பிடிக்காது, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, கண்களை மூடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவ, எவ்வளோ வயசான ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பலவீனம், என் அந்தரங்கத்துல நான் செய்யற இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சில காரியம் இருக்கும். நான் செய்யற தவறையே தெரியாம நான் சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் வீக்னஸஸ் எனக்கு காண்பிச்சு கொடுங்க. எது என்னுடைய வீக்னஸ் எனக்கு காண்பிச்சு கேளுங்க. கர்த்தர் கேட்டா உங்களை இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புறார். ஏன்னா அந்தரங்கத்துல பார்க்கிறவர் வெளியரங்கமா பலன் அளிக்கணும்னு இன்னைக்கு ஆசையா வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு அவர் ஆசையா வந்திருக்கிறார். ஆனா உங்க குணங்களும் உங்களுடைய பலவீனங்களும் அதுக்கு தடையா இருக்கு. ஆண்டவரிடத்துல கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, ஷந்தரபாலா ஷிகேலாசே நிதராலா சோதரபாலா, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவன் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பா என்னோடு பேசுங்க. நான் பேசுற வார்த்தை தான் என் பலவீனமா? என் சிந்தையில ஏதாவது பலவீனங்கள் இருக்கா? என் உள்ளத்துல ஏதாவது கசப்பான காரியங்கள் இருக்கா? எது என்னுடைய பலவீனம்? வாலிப பிள்ளைங்க கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் இடறுகிற இடம் என்ன? இடறுகிற இடம் என்ன? அந்த இடத்துக்கு போனா நான் இடறி விழுந்துடுறேனா? இந்த நபர்களோட ஐக்கியம் என்னை இடறி விழச் செய்தா? which is my weakness zone? which is my weakness zone? கேட்கலாமா? வாய்களை திறந்து தேவாவியானவர் வெளிப்படுத்தட்டும். ஷலபதி சேகலா ரியலதர ஷிதர சேவலா நிகமௌதிர பலதின சேரபா ரிமலா ஷிரலா சேரபதுரலா நிகரமலதி ஷேதரலா. தேவாவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுப்போமா? அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய அந்தரங்கத்தை சுத்திகரிங்க, என் உள்ளத்தை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியும், நான் தூய்மையாவே. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. ஒரு பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு சகோதரி. உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி உங்க விசுவாசத்தை கனப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்களை எல்லார் கண்களுக்கு முன்னாடியும் நிறுத்தி நீங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த அன்பை கர்த்தர் கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. உங்களை தலைமுறைக்கும் தலைமுறையின் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா வைக்க கர்த்தர் விரும்புறாரு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனம், சில குறைகள், சில அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அதற்கு தடையா இருக்கும்னா இன்றைக்கு அந்த நடுச்சுவரை இடித்து போட தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ரிபாலாசே கலதுரேலாசே. ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? இயேசுவே என்னை கழுவிடும், என்னை கழுவிடும், என்னை சுத்திகரியும். கொஞ்சம் அந்நிய பாஷைகள்ல பேசலாமா? தினமலோஷே கதரபசே. வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, என் வீக்னஸ் என்னை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வீக்னஸோடைய வாழ்ந்து நான் செத்து போய் நரகத்துக்கு போக விரும்பல. இந்த பலவீனம் என்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுனா எனக்கு கர்த்தர் காண்பிச்சு கொடுங்க. நான் எங்கு தவறுகிறேன், எங்கு இடறுகிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் என்னை சந்திக்க முடியாதபடி எது தடையா இருக்கு? நீர் என்னை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உயர்வை நான் அடைய முடியாதபடி எனக்குள் இருக்கிற எல்லா சுத்தங்களையும் சத்தமா பாடலாமா? என்னை கழுவும், என்னை கழுவும்,
மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே நீங்க பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பி பெரிய உயர்வுகளுக்கு உங்களுடைய கால்கள் நடைபோட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்களால தான் என் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, இவங்களால தான் இப்படி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு மற்றவர்களை கை காண்பிப்பதை நிறுத்திவிட்டு நான் எதை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருந்தானா நான் நல்லா இருந்திருப்பேன். நல்ல குடும்பத்துக்கு நான் வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த குடும்பத்தில் பிறக்காம அங்கே பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் நீங்கள் அபிகாயில போய் எடுத்து பாருங்க, தன்னுடைய கணவனை கை காண்பித்து உட்காந்துருக்கலாம் அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா தன் கணவனை கை காண்பித்து உட்காரல. அவ எழும்புறா. அவ எழும்புனதுனால தான் கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். நான் என்ன செய்யணும்? அவர் அப்படிதான், சரி இருக்கட்டும், அவர் அப்படிதான், அவரையே சொல்லி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியாது. நான் எழும்புறேன்னு எழும்புனா. ஹல்லேலூயா. இவரையே சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையை நகர்த்த முடியாது. நான் எழும்புறேன் அப்படின்னு நீங்க எழும்புனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற ஆரம்பிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். முதலாவது சொன்னேன், யாருக்கு வெளியரங்கமான பலன்? தேவனை நேசித்து அவரை ஆசையாய் தேடுகிறவர்கள். யாருக்கு வெளியரங்கமான பலன்? விசுவாசிக்கிறவர்களுக்கு, அந்த விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துற. மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? யூத்ஸ் கிட்ட கேட்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா, தவறு செய்த பின் வருகிறது பேரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அது பாவத்தின் விளைவுக்கு பயப்படுற பயம். நான் உங்களுக்கு சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பயம் வருது இல்லை? என்ன பயம் வருது? ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சா நமக்கு இப்படி நடந்துருமேன்னு நாம் செய்த அந்த கிரியைக்குரிய பலன் மேல நமக்கு ஒரு பயம் வருது. ஆனா ஒரு காரியம் வரும் பொழுதே அதை தடுத்து நிறுத்துற யோசேப்பின் பயம் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, வரும் பொழுதே, ஆஃபர் வரும்போதே, நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடுடா, நான் பண்றேன் நீ பண்ணு, இதை ட்ரை பண்ணு, இதை கொஞ்சம் முயற்சி செய் அப்படின்னு நமக்கு ஒரு ஆஃபர் வரும் பொழுதே அங்கேயே நம்ம பாரு, இல்லை கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு 24 மணி நேரமும் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு சுலபமான வழி. சிம்பிள். என் மனசுல எப்பவுமே ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு. போர்த்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு முன்னாடி வந்து நின்று அவனை மயக்க முயற்சி செய்யும் பொழுது பக்கத்துல போய் யாக்கோபு என்ன பண்ணல, சொல்லிக்கிட்டு இல்லை, நீ செஞ்சனா உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு யாருமே யோசேப்புக்கிட்ட சொல்லல. யாக்கோபு சொல்லல, ஆண்டவரும் சொல்லல. தரிசனமாகி யோசேப்போட ஆண்டவர் நேரடியாய் பேசினார்னு ஒரு இடத்துல கூட ரெக்கார்ட் இல்லை. ஆனா யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எப்படி அது முடிஞ்சிச்சு? இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு, பிரசங்கத்தின் வழியா பேசுறாரு, வாலிபர் கூட்டத்தின் வழியா பேசுறாரு, பெண்கள் கூட்டத்தின் வழியா பேசுறாரு. இவ்வளவு செய்தும் நாம் இடறுகிறோம். ஆனா அது எதுவுமே இல்லை. அவர் ஒரு விபிஎஸ் போனதில்லை யோசேப்பு, ஒரு யூத் மீட்டிங் யோசேப்பு அட்டன் பண்ணதில்லை, சண்டே கிளாஸ் யோசேப்பு அட்டன் பண்ணதில்லை. ஆனா இந்த யோசேப்பு ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ எப்படி அவரால் முடிஞ்சிச்சு? ஆபிரகாம் கூட சாராளு பக்கத்துல 1 2 போயிட்டாரு, 3. ஆனா யோசேப்பு அப்படியே இப்படி நின்னாரு. என்ன காரணம்? வாட் இஸ் தி சீக்ரெட் ஜோசப்? எப்பவுமே என் மனசுக்குள்ள கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, அவ்வளவுதான் என் சீக்ரெட். சிம்பிள் சீக்ரெட். என்ன பார்க்கிறாரு, நான் அந்தரங்கத்தில் இருக்கிறத பார்க்கிறார். அந்தரங்கத்தில் என்னை பார்க்கிற பிதா ஒருவர் இருக்கிறார். இதை வைத்து தான் இந்த யோசேப்பு எஸ்கேப் ஆனார். பிதா அவரை கனப்படுத்தினாரா இல்லையா?
வெளியரங்கமான பலன். எப்படி வெளியரங்கமான பலன்னா, சும்மா அவங்க 12 சகோதரரும் அவங்க தாய் தகப்பன முன்னாடி மட்டும் யோசேப்பை கொண்டு போய் உயர்த்தல, எகிப்திலேயே உயர்த்தினார். எகிப்துல மட்டும் உயர்த்தல, உலகத்தின் எல்லாரும் தானியம் வேணுமா, யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் பேரு கேட்க வச்சார். அல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? அப்பா, இந்த யூத்ஸ் எல்லாருமே கைத்துறோம் இயேசு நாமத்துல. ஆமா, நல்லா நீங்க ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களுடைய பெயர் என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு ஆமா கைகள் தட்டுவோமா. யூத்ஸ் எல்லாருமே கை தட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையா அந்த பாஸ்டர் கிட்ட போனா அவருக்குள்ள அந்த பவரை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த டெலிவரன்ஸ் ஸ்பிரிட்டை வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்க பெயர் என்ன பண்ணும் சொல்லணும். சாதாரண சின்ன சாமுவேல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா சாமுவேலுக்கு கர்த்தர் செஞ்சது. சின்ன சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவரா இருந்ததுனால வசனம் சொல்லுது, அவன் தான் முதல் பெயர் சபா மட்டும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியா இருந்தான். அப்படின்னா என்ன, அவன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாமுவேல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சாமுவேல எல்லாருக்குமே தெரியும். they know சாமுவேல அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாச்சே, அவனுடைய பெயர் அப்படிதான் பைபிள்ல இருக்குல்ல. ஆமா, ரூத் பெற்ற பிள்ளைய வாழ்த்தும் பொழுது இவன் பெயர் பிரபலமாக கடவது இஸ்ரவேலில் வாழ்த்துனாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்? வெளியரங்கமான பலன், தேசங்களை கடந்து போகிற பலன், எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்த அவர்கள் கண் பார்க்கிற பலன். யார் இவன், யார் இந்த யோசேப்பு, இவன் பேக்ரவுண்ட் என்ன, இவனுடைய அப்பா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஏன் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் பயப்படுகிற பயம் என்பதுக்கு கிரியையில் இல்லை, உள்ளத்துல இருக்கிற ஒரு விஷயம், அந்தரங்கத்துல இருக்கிற விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க போய் வாசிங்க யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல சிப்போரால் பூவால் அப்படின்ற ஒரு 2 மருத்துவச்சிகள், அவளை குறித்து வேதம் சொல்லுது. ராஜா சொல்றாரு எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செய்யணும். ஆனா இவங்க சீக்கிரட்டா என்ன பண்ணாங்க, இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறார். சீக்ரெட், உள்ளம். இவங்க சீக்கிரட்டா எந்த ஆண் பிள்ளையும் கொலை செய்யாம காப்பாற்றி கொண்டே வராங்க. இது யாருக்குமே தெரியாது, இது சிப்போரால் பூவாளுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்காவது தெரிஞ்சா ராஜாவுக்கு ஒரு நியூஸ் போனா தலை போயிடும். ஆமா தானே, ராஜாவுடைய ரூல்ஸை மீறினா என்ன ஆயிடும், தலை போயிடும். அப்பனா யாருக்கும் தெரியாம இந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு ரகசியத்துல கர்த்தருக்கு ஏன்னா கர்த்தருக்கு அவர்கள் பயப்பட்டதினால் இருக்கு. அந்த பயம் தான் அந்த பிள்ளைகளை கொலை செய்யாம இவங்களை காப்பாற்றி வருது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட்டதுனால கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க செய்யற கிரியை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்க்கிறார். என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அதை பார்த்தார் கர்த்தர். எனக்கு பயந்து இவங்க இதை செய்யல, அதனால அவங்கள நான் கனப்படுத்துவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருத்தங்க உங்க குடும்பத்துல யார், இங்க ஒருத்தரா நான் வந்திருக்கிறேன், என் குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க பயப்படுற பயம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு செய்கிற கிரியைகள் உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கும். ஒருத்தர் போதும் ஆண்டவருக்கு. ஆமென். ஒரே ஒருத்தர் போதும், ஒரு மோசே போதும் ஆண்டவருக்கு. லட்சத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து கரை சேர்த்துருவார். ஆமென். உலகம் தான் மெஜாரிட்டியை தேடும், இயேசு மைனாரிட்டியை தான் தேடுவார். எத்தனை 1000 பேர் என் பின்னாடி வந்தாலும் 120 பேர் போதும் அவருக்கு, இந்த முழு உலகத்துக்கும் இயேசு உயிர் தெழுந்தவர் என்பதை அறிவிக்க. ஆனா அந்த 120 பேரும் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களாய், அந்தரங்கத்தில் உண்மையுள்ளவர்களாய், அந்தரங்கத்தில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை கனப்படுத்தினாரா, பேதுருவை கனப்படுத்தினாரா. அவருடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு, விட்டு கொடுத்தாலும். ஆனா அவர் உள்ளத்துல போய் மனம் கசந்த ஆளுதான். கர்த்தர் பார்த்தார், இந்த பேதுருவை 5000 7000 பேருக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இவன் என்னுடையவன் என்பதை நிரூபித்தார். எழுந்து நிற்போமா ஆண்டவரிடத்துல. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம், ஆண்டவர் உங்களை நிரூபிக்க, உங்களுக்காக வழக்காட, உங்க கண்கள் பலனை பார்க்க அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, ஆசையா அவரை தேடணும், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு பலன் நமக்குன்னு காத்திருக்கு. என்ன பலன் சொல்லுங்களேன். ஒரு சிங்காசனம் போடப்படும், அந்த சிங்காசனத்துல
நாம் சரீரத்தில் இருக்கும்போது நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றுக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். பீமா கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுல் அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். இந்த சரீரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்குரிய பலன் நமக்கு பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா.